வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக கண்ணாத்தாள். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு எந்த ஒரு அரசியல் கட்சியும் தங்களின் தேர்தல் அறிக்கையை வெளியிடக்கூடாது. தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். பிஜேபி மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் முதற்கட்ட தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து ஆலோசனை. நாளை மீண்டும் கூடுகிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மாலத்தீவுக்கு 2 நாள் பயணம். இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை. எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள இந்திய ராணுவம் தயார் நிலையில் உள்ளது. தலைமை தளபதி பிபின் ராவத். நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் 4வது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 45 வேட்பாளர்கள் அறிவிப்பு. நியூசிலாந்து மசூதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல். உயிரிழந்தோரில் 5 பேர் இந்தியர்கள், 3 பேர் அடையாளம் காணப்பட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி. இந்தியா 102 பதக்கங்களுடன் சாதனை. விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 48 மணி நேரம் உள்ள நிலையில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தங்களின் தேர்தல் அறிக்கையை வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் ஒரு பகுதியாக இந்த உத்தரவு வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை விதிமுறைகளில் இந்த உத்தரவும் அடங்கும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. அதாவது வாக்குப்பதிவுக்கு 2 நாட்களுக்கு முன்னர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுவிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிஜேபியின் மத்திய தேர்தல் குழு நாளை புதுதில்லியில் மீண்டும் கூடுகிறது. ஏற்கனவே நேற்று நடைபெற்ற இந்த குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற மக்களவைக்கான முதற்கட்ட தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட உள்ள தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நேற்றைய கூட்டத்தில் பிஜேபி தேசிய தலைவர் அமித் ஷா, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் கட்சியின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். பீகார், ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, உத்தராகண்ட் மற்றும் 7 வடகிழக்கு மாநிலங்களில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக பிஜேபி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அடுத்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 23ஆம் தேதி நடைபெறும். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள இந்திய ராணுவம் தயாராக உள்ளது என்று ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் கூறியிருக்கிறார். எல்லை தாண்டிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடும் வகையில் இதனை தெரிவித்த அவர், உறுதியான ராணுவ நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இந்தியா ஒருபோதும் தயங்காது என்று குறிப்பிட்டார். லக்னோவில் நடைபெற்ற ராணுவ மருத்துவ பயிற்சி நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு தலைமை உத்தரவின் அடிப்படையில் ராணுவம் செயல்பட்ட போதிலும் நாட்டின் தேவையை கருதி செயல்படும் வகையில் தயாராக உள்ளது என்று கூறினார். அண்மையில் மியான்மர் எல்லையில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல் குறித்து கேட்டபோது, இது ராணுவத்தினரின் வழக்கமான நடவடிக்கைதான் என்றும் தங்கள் எல்லையை பாதுகாப்பதில் அனைத்து நாட்டினருக்கும் உரிய பங்களிப்பு உண்டு என்றும் பதிலளித்தார். ஆசியான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ராணுவ மருத்துவ சேவை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்தியா தவிர ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, ஜப்பான் உள்ளிட்ட 18 நாடுகளின் ராணுவ மருத்துவ அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ சென்னையில் நாளை ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடவடிக்கைகள் மும்முரமாக தொடங்கியுள்ளன. அரசியல் கட்சிகளும் தங்களது தொகுதி மற்றும் வேட்பாளர்களை தொடர்ந்து அறிவித்து வருகின்றனர். ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்காக தேர்தல் ஆணையமும் தேர்தல் பணிகளில் முனைப்புடன் ஈடுபட்டு வருகிறது.
தேர்தலை அமைதியாகவும் சுதந்திரமாகவும் நடத்தி முடிப்பதற்கான நடவடிக்கைகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதன்படி தேர்தல் ஏற்பாடுகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சென்னையில் நாளை ஆலோசனை நடத்துகிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தலை அமைதியாக நடத்துவதற்கான அம்சங்கள், தேர்தல் அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருப்பதாக சென்னையில் நேற்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் 2 நாள் பயணமாக இன்று மாலத்தீவுகளுக்கு புறப்பட்டுச் சென்றார். அவருடன் வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே தலைமையிலான உயர்நிலை குழுவும் சென்றுள்ளது. சுஷ்மா ஸ்வராஜ் தமது இந்த பயணத்தின் போது மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலே, நாடாளுமன்ற அவைத் தலைவர் காசிம் இப்ராஹிம் மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா ஷாஹித் ஆகியோரை சந்தித்து பேச்சுக்கள் நடத்துகிறார். அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுக்களின் போது இந்தியா மாலத்தீவு இடையே இருதரப்பு உறவுகள் குறித்து சுஷ்மா ஸ்வராஜ் பேச்சு நடத்த இருப்பதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் தெரிவித்தார். மாலத்தீவில் இந்தியா மேற்கொண்டுள்ள பல்வேறு பணிகள் குறித்தும் இந்த பேச்சுக்களில் இடம்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதி விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னையில் இன்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை வெளியிட்டார். அதன்படி அஇஅதிமுக தென்சென்னை, சேலம், நாமக்கல், தேனி, பொள்ளாச்சி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, கரூர், திருப்பூர், ஆரணி, திருவண்ணாமலை ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மேலும் சிதம்பரம், பெரம்பலூர், நீலகிரி, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், மதுரை, திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி, விழுப்புரம், கடலூர், மத்திய சென்னை, திண்டுக்கல், ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம் ஆகிய 7 தொகுதிகளிலும், பிஜேபி கோவை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 5 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. வடசென்னை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, விருதுநகர் ஆகிய 4 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுகின்றது. என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரியிலும், புதிய நீதிக்கட்சி வேலூரிலும், புதிய தமிழகம் தென்காசியிலும், தமிழ் மாநில காங்கிரஸ் தஞ்சாவூரிலும் போட்டியிடும் என்று ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். இந்த அறிவிப்பின் போது அஇஅதிமுக கட்சி இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பிஜேபி தேசிய செயலாளர் ராஜா ஆகியோர் உடன் இருந்தனர். இந்த பட்டியல் வெளியிட்டதை தொடர்ந்து அஇஅதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் நேர்காணல் நடைபெற்றது. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலோடு நடைபெறவுள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் நேர்காணல் நடத்தினர். இதைத் தொடர்ந்து அஇஅதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கும் முக்கிய ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு அஇஅதிமுக சார்பில் நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் 20 வேட்பாளர்களின் பட்டியலும், 18 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான பட்டியலும் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கினி பிரதமர் இப்ராஹிமா கசூரி ஃபோஃபனா 10 நாட்கள் பயணமாக நேற்று புதுதில்லி வந்தடைந்தார். இந்தியா ஆப்பிரிக்கா வர்த்தக மாநாட்டில் கலந்து கொள்வதுடன் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவுகள் குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இன்று நடைபெறவுள்ள சிஐஐ எக்ஸிம் வங்கி கூட்டத்திலும் கினி பிரதமர் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின் போது அவர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட இந்திய தலைவர்களை சந்தித்து பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் தெரிவித்தார். வரும் 20ஆம் தேதி முதல் விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கினி பிரதமர் கலந்து கொள்வார். இதற்கிடையே கானா நாட்டின் துணை அதிபர் மஹமூத் பௌமியாவும் இந்தியாவில் நடைபெறும் சிஐஐ எக்ஸிம் வங்கி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக புதுதில்லி வரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர், உதம்பூர், ஜம்மு உள்ளிட்ட இடங்களில் சிக்கி தவித்த லடாக்கைச் சேர்ந்த பயணிகள் 900 பேரை இந்திய விமானப்படையினர் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்புடன் மீட்டனர். இத்தகவலை ஜம்முவில் விமானப்படை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். உதம்பூரில் இருந்து 325 பயணிகள் மீட்கப்பட்டு லே பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், ஸ்ரீநகரில் இருந்து 250 பேர் லே பகுதிக்கும் 117 பேர் கார்கில் பகுதிக்கும் கொண்டு செல்லப்பட்டதாகவும் அந்த அதிகாரி கூறினார்.
ஸ்ரீநகர் லே இடையேயான தேசிய நெடுஞ்சாலை கடுமையான பனிப்பொழிவு காரணமாக இதர பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டதால் அவர்கள் மீட்கப்பட்டு லடாக்கில் தங்க வைக்கப்பட்டதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். நியூசிலாந்து மசூதியில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களில் 5 பேர் இந்தியர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்குள்ள கிரைஸ்ட் சர்ச் நகரில் நேற்று முன்தினம் மசூதியில் ஏராளமானோர் தொழுகை நடத்தி கொண்டிருந்த போது பிரெண்டன் டாரண்ட் என்ற பெயருடைய 28 வயதுடைய நபர் எந்திர துப்பாக்கியை கொண்டு மசூதிக்குள் நுழைந்து கண்மூடித்தனமாக சுட்டார். இதில் பலியானோர் எண்ணிக்கை தற்போது 50ஆக உயர்ந்துள்ளது. இதில் 5 பேர் இந்தியர்கள் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 3 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பர்ஹஜ் ஹசன், முகமது இம்ரான்கான் ஆகிய 2 பேர் தெலுங்கானாவைச் சேர்ந்தவர்கள் என்றும், அன்சி அலி பாபா என்ற மாணவர் கேரளாவைச் சேர்ந்தவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மற்ற 2 உடல்களை அடையாளம் காணும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தாக்குதல் நடத்துவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு பிரதமர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் உடனடியாக அது பாதுகாப்பு படையினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டோரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தாக்குதல் நடந்த மசூதிக்கு முன்பு ஏராளமானோர் இன்று மலர் கொத்துகளை வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் நியூசிலாந்து பிரதமரும் பங்கேற்றார். தாக்குதலில் உயிரிழந்தோரின் உறவினர்களுக்கு அவர் ஆறுதல் தெரிவித்தார். மசூதி தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அங்குள்ள தேவாலயங்களிலும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். நியூசிலாந்தில் உள்ள பைக் ரேஸ் கலைஞர்களும் மசூதி தாக்குதல் சம்பவத்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வித்தியாசமான நிகழ்ச்சியை அரங்கேற்றினார்கள். இனி வருவது தேர்தல் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள 27 வேட்பாளர்கள் அடங்கிய 4வது பட்டியலை காங்கிரஸ் கட்சி நேற்று வெளியிட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் 12 பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் மத்திய அமைச்சரும் எர்ணாகுளம் தொகுதி மக்களவை உறுப்பினருமான KV தாமஸுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனினும் சசி தரூர், K சுரேஷ் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம் தொகுதியில் தாமஸுக்கு பதிலாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஹிபி ஈடன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கேரளா தவிர உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போட்டியிடும் 7 வேட்பாளர்களையும், சத்தீஸ்கரில் போட்டியிடும் 5 வேட்பாளர்களையும், அருணாச்சல பிரதேசத்தில் போட்டியிடும் 2 வேட்பாளர்களையும் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள 45 வேட்பாளர்கள் கொண்ட முதல் பட்டியலை வெளியிட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் 16 பேரும், கேரளாவில் 15 பேரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். திரிபுரா, அஸ்ஸாம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் தலா 2 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிஷா, பஞ்சாப் மாநிலங்களில் தலா ஒருவர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்களவைத் தேர்தலுடன் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் திமுக கோரிக்கை மனு அளித்துள்ளது. புதுதில்லியில் தேர்தல் ஆணையர்களை சந்தித்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா, TKS இளங்கோவன் உள்ளிட்டோர் இந்த கோரிக்கை மனுவை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி சிவா, இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளதால் தேர்தல் ஆணையம் உரிய பதிலை நீதிமன்றத்தில் அளிக்கும் என்று உறுதியளித்ததாக தெரிவித்தார். வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறி இந்த 3 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என்று அக்கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிதம்பரம் தொகுதியில் தனி சின்னத்தில் போட்டியிடப் போவதாகவும், சின்னத்தை ஒதுக்காமல் தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்துவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தார். சிதம்பரம் தொகுதியில் 5வது முறையாக தாம் போட்டியிடப் போவதாகவும் அவர் அப்போது குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அப்னா தளத்துடன் காங்கிரஸ் கட்சி தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்துள்ளது. அதன்படி அப்னா தளத்திற்கு 2 மக்களவைத் தொகுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணா பட்டேல் தலைமையிலான அந்த கட்சிக்கு கோண்டா, பெலிபிட் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே அப்னா தளம் சோனேலால் பிரிவு பிஜேபியுடன் கூட்டணி அமைத்துள்ளது. கிருஷ்ணா பட்டேலின் மகளும் மத்திய அமைச்சருமான அனுப்பிரியா பட்டேல் அப்னா தளம் சோனேலால் பிரிவுக்கு தலைமை வகிக்கிறார். அனுப்பிரியா பட்டேல் மீண்டும் மிர்சாப்பூர் தொகுதியில் போட்டியிடுவார் என பிஜேபி தலைவர் அமித் ஷா ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். தூத்துக்குடி கடற்கரை சாலையில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இன்று காலை கடற்கரை சாலையில் நடைபயிற்சி மேற்கொள்வோர் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர், பொதுமக்கள் ஆகியோர் முன்னிலையில் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த கோலப் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி ஸ்கேட்டிங் ஓட்டமும் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மாவட்டத்தில் 100% வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார். ஈரோடு மொடக்குறிச்சியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 2,98,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற இருப்பதை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை தேர்தல் அலுவலரிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் பிஜேபி ஆட்சியில்தான் அபார வளர்ச்சியை அடைந்துள்ளது என்றும், கடந்த 5 ஆண்டுகளில் இளைஞர்களுக்கு அதிக அளவு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா வளர்ச்சியடையாததற்கு காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என்பது இளைய சமுதாயத்திற்கு தெரியும் என்றும், வரும் தேர்தலில் இளைஞர்கள் ஜனநாயக முறையில் வாக்களிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் பிஜேபி போட்டியிடும் தொகுதிகள் பற்றிய அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கையில் அவர் தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றுவதற்காக தேர்தல் பணிக்குழுவை திமுக அமைத்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் க. அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் பணிக்குழுவிற்கு மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தலைமை வகிப்பார் என்றும், அவர் உட்பட 12 பேர் இக்குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தல் சம்பந்தமான விவகாரங்களுக்கு அக்கட்சியினர் இவர்களை தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெறலாம் என்றும் அதில் அவர் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக தனது தேர்தல் அறிக்கையை வரும் 20ஆம் தேதி வெளியிடும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக மாரியப்பன், வந்தியத்தேவன், ஆவடி அந்தரிதாஸ், மணவை தமிழ் மாணிக்கம், எழுத்தாளர் மதுரா ஆகிய 5 அடங்கிய வரைவு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் வைகோ தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஷிகார் என்ற இடத்தை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.0 என பதிவானது. அதிகாலை சுமார் 5 மணி அளவில் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட அதிர்வுகள் ஆல்வா, டவுசா மற்றும் பரத்பூர் உள்ளிட்ட இடங்களில் உணரப்பட்டது. நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சத்துடன் வீடுகளை விட்டு வெளியேறினார்கள். இந்த நிலநடுக்கத்தால் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவித்துள்ளன. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் 2 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை நேற்று காவல்துறையினர் கைது செய்தனர். மங்கேஷ், மஞ்சிக்சினா என்ற இவர்கள் இருவரும் ரெங்கவாயா கிராமத்திலிருந்து பிடிபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வயனார், கோடப்பள்ளி உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமங்களில் வனப்பகுதிகளில் பதுங்கியிருந்து செயல்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்.
இவர்கள் மீது ஏற்கனவே கொலை, கொள்ளை வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அரியலூர் திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி கோவிலில் நந்தியம் பெருமான் சுயசாம்பிகை திருக்கல்யாண நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. வசிஷ்ட முனிவரின் புதல்வி சுயசாம்பிகையை சிவபெருமான் நந்தியம் பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்ததாக ஐதீகம். இந்த திருக்கல்யாணத்தையொட்டி சீர்வரிசைகள் வழங்கப்பட்டு மணமகன், மணமகள் வீட்டார் திருமழப்பாடிக்கு வந்தடைந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுவாமி தரிசனமும் செய்தனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். இந்தியா அமெரிக்காவுக்கு இடையேயான வர்த்தக உறவில் சுதந்திரமான போக்கே நிலவுவதாகவும், வர்த்தகம் மற்றும் சந்தை அணுகுமுறையில் தங்களின் பிரச்சினைகளை தெரிவிக்கும் வகையில் எப்போதும் கதவுகள் திறந்தே இருப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் திரும்ப பெறப்பட்ட வரி சலுகையின்படி இந்தியாவின் கைத்தறி மற்றும் வேளாண் துறைக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியா அமெரிக்காவுக்கு இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் மூத்த அதிகாரி கூறியபோது, இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதார பங்குதாரராக அமெரிக்கா இருப்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியில் அமெரிக்கா மிக பெரும் வளர்ச்சியை அடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதனால் இருதரப்புக்கும் இடையேயான வர்த்தக பற்றாக்குறை 7.1% குறைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஜிம்பாப்வே நாட்டில் இடாய் புயல் தாக்கியதில் 150 பேர் உயிரிழந்தனர். ஏராளமானோரை காணவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் மொசாம்பிக் நாட்டிலும் இந்த புயல் தாக்கியதில் அதிக அளவு உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டுள்ளது. இந்த இரு நாடுகளிலும் சேர்த்து உயிரிழப்பு 150ஐ தாண்டிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பல நகரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் மலாவி நாட்டையும் கடுமையாக தாக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புயல் பாதிப்புக்குள்ளான இடங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தொடர்ந்து காணாமல் போனவர்களை தேடும் பணிகளும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்தோனேஷியாவின் பப்புவா மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 50 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தகவலை இந்தோனேஷிய பேரிடர் மீட்பு நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மாகாணத்தின் ஜெயபுரா அருகே செந்தானே என்ற இடத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் ஏராளமான வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதாகவும், இதில் வீடுகளில் இருந்த 42 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஏராளமானோர் வீடுகளை இழந்து தவிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவின் ஷான்சி மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த கடுமையான நிலச்சரிவினால் அங்குள்ள ஜாயோலிங், லின்ஃபன் நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இடிபாடுகளிலிருந்து இதுவரை 16 பேர் மீட்கப்பட்டனர். 700க்கும் மேற்பட்ட மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்தில் மீட்பு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். மீட்கப்படும் மக்களுக்கு உதவுவதற்காக சிறப்பு மருத்துவ முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். புதிய கிளப் உலகக்கோப்பை போட்டிகளை நடத்த FIFA கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. ஐரோப்பிய கால்பந்து கிளப்புகளின் பலத்த எதிர்ப்புகளுக்கிடையே மியாமியில் நடைபெற்ற கவுன்சில் கூட்டத்தில் இந்த முடிவெடுக்கப்பட்டது. கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த விவாதங்களுக்கு பின் கன்ஃபெடரேஷன்ஸ் கோப்பை போட்டிக்கு பதிலாக இந்த புதிய கிளப் உலகக்கோப்பை போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. ஐரோப்பாவுக்கு 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த போட்டிகளில் ஐரோப்பிய அணிகள் பங்கேற்காது என்ற அறிவிப்பு அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. FIFA தலைவர் இன்பான்டினோ கூறுகையில், பல்வேறு கருத்து வேறுபாடுகளுக்கு இடையே இத்தகைய முடிவெட்டப்பட்டிருப்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இதில் உலகின் மிகச்சிறந்த அணிகள் பங்கேற்கும் என்று கூறினார். குவைத் மற்றும் ஓமனில் கட்டமைப்புகள் சரி செய்யப்பட வேண்டும் என்றும் கத்தார் மீதான தடை விலக்கப்பட வேண்டும் என்றும் ஆலோசிக்கப்பட்டது. இதுகுறித்து வரும் ஜூன் மாதம் பாரிஸில் FIFA உறுப்பினர்கள் பங்கேற்கும் பொதுக்குழு கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது.
மெல்போர்ன் நகரில் நேற்று நடந்து முடிந்த ஃபார்முலா 1 கால்பந்து போட்டியில் ஹாமில்டன் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் வெற்றியை தவறவிட்ட இவர் நேற்றைய போட்டியில் வெற்றி கோப்பையை கைப்பற்றியுள்ளார். இதன் மூலம் இவர் 6வது முறையாக உலக கோப்பையை வெல்லும் வாய்ப்பினை பெற்றிருக்கிறார். 34 வயதான ஹாமில்டன் 2014ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருகிறார். இவர் பங்கேற்ற 230வது போட்டி இது என்பது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த இந்த போட்டியில் முறையே போட்டாஸ் 2வது இடத்தையும், செபாஸ்டியன் 3வது இடத்தையும், வெஸ்ட்ரீபன் 4வது இடத்தையும் கைப்பற்றினார்கள். ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் உலகக்கோப்பை வால்ட் இறுதிச் சுற்றில் இந்திய வீராங்கனை தீபா கர்மாக்கர் காயமடைந்து வெளியேறினார். ஏற்கனவே முதற்கட்ட தேர்வின் போது கால் மூட்டில் ஏற்பட்ட காயத்தினால் அவதிப்பட்டு வந்த அவர் தோஹா உலகக்கோப்பை போட்டியிலிருந்து விலகினார். நாடு திரும்பியவுடன் தீவிர சிகிச்சை பெற்ற பின்னர் அவர் ஆசிய உலக சாம்பியன் போட்டிகளில் பங்கேற்பார். இந்நிலையில் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் போட்டியின் வால்ட் இறுதிச் சுற்றில் காயம் காரணமாக தீபா கர்மாக்கர் விலகியுள்ளார். அபுதாபியில் நடைபெறும் சிறப்பு ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 23 தங்கம் உட்பட 102 பதக்கங்களை வென்றுள்ளது. ரோலர் ஸ்கேட்டிங், பவர் லிப்டிங் உட்பட பல்வேறு போட்டிகளில் இந்தியாவுக்கு பதக்கம் கிடைத்தது. ஹரியானாவைச் சேர்ந்த சுப்ரீத் சிங் 1000 மீட்டர் ரோலர் ஸ்கேட்டிங் பிரிவிலும், ரிஷப் ஜெயின் 1000 மீட்டர் பிரிவிலும், மகாராஷ்டிராவின் பிரியா பிரகாஷ் கடா ஆகியோர் தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மணாலி மனோஜ் பவர் லிப்டிங் பிரிவில் தங்கம் வென்றுள்ளார். இதுவரை இந்தியா 23 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிருக்கான தெற்காசிய கால்பந்து சம்மேளன போட்டியில் தற்போதைய சாம்பியன் இந்தியா இன்று இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. இந்திய நேரப்படி இந்த போட்டி பிற்பகல் 2:45 மணிக்கு தொடங்குகிறது. இந்த இரு அணிகளும் ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்ட நிலையில் இன்றைய போட்டி சம்பிரதாய போட்டியாக அமையும். இன்றைய போட்டியிலும் இந்தியா வெற்றி பெறும் என பயிற்சியாளர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. தென் சீனாவின் அடர்ந்த காட்டுப் பகுதிகளில் லங்கூர் இனத்தை சேர்ந்த வெள்ளைத்தலை குரங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. உணவு தேடி குட்டிகளோடு அங்குமிங்கும் அலைந்து செல்லும் இந்த வகை குரங்குகள் ஆங்காங்கே கிடைக்கும் இலைத்தலைகள், பழங்கள் போன்றவற்றை பகிர்ந்துண்ணும் காட்சி அனைவரையும் ஈர்க்கும் வகையில் உள்ளது. மலைப்பகுதிகளிலும் மரக்கிளைகளிலும் தாவித் திரியும் இந்த வெள்ளைத்தலை குரங்குகளை காணும் போது அவற்றின் வாழ்வியலை பாதிக்காதவாறு இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது என்று பார்வையாளர்கள் கூறுகின்றனர். மத்திய சீன பகுதியில் சான்மென்ஷியா நகர பகுதிகளில் தற்போது கோல்டன் பெசன்ட் இனப்பறவைகள் அதிகம் காணப்படுகின்றன. லிட்டில் ஃபானிக்ஸ் என்றழைக்கப்படும் இந்த வகை மயில் போன்ற பறவைகளின் இனப்பெருக்க காலம் இது என்பதால் தற்போது சுமார் 1000க்கும் மேற்பட்ட இந்த வகை பறவைகளை கன்ஷான் தேசிய பூங்காவில் காண முடிகிறது. தாய் பறவைகள் தங்களுடைய குஞ்சுகளுக்கு பருந்து போன்ற
பிற பறவைகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தற்காப்பினை கற்றுத்தரும் காட்சி காண்பவர்களின் மனங்களை கொள்ளை கொள்ளும் வகையில் அமைந்துள்ளது. சிகாகோ ஆறு பச்சை நிறத்தால் ஜொலிப்பதை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்து வருகின்றனர். இதற்காக படகுகள் மூலம் பச்சை நிற பொடி ஆற்றில் கலக்கப்படுகிறது. புனித பேட்ரிக் தின விழாவை ஒட்டி இத்தகைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு எந்தவொரு அரசியல் கட்சியும் தங்களின் தேர்தல் அறிக்கையை வெளியிடக்கூடாது. தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். பிஜேபி மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் முதற்கட்ட தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து ஆலோசனை. நாளை மீண்டும் கூடுகிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மாலத்தீவுக்கு 2 நாள் பயணம். இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை. எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள இந்திய ராணுவம் தயார் நிலையில் உள்ளது. தலைமை தளபதி பிபின் ராவத். நாடாளுமன்ற தேர்தல். காங்கிரஸ் 4வது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 45 வேட்பாளர்கள் அறிவிப்பு. நியூசிலாந்து மசூதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல். உயிரிழந்தோரில் 5 பேர் இந்தியர்கள், 3 பேர் அடையாளம் காணப்பட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி. இந்தியா 102 பதக்கங்களுடன் சாதனை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு. வணக்கம்.